காலித் பின் வலீத் இது ஹதீஸ் நான் எடுத்துட்டேன், அந்த ஹதீஸ் கூட நான் எடுத்துட்டேன், சரியான ஹதீஸ். காலித் பின் வலீத் என்ன பண்றாரு, ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் பண்ணிட்டு மக்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப போகும்போது இவர் கிண்டலா பாக்குறாரு, ரஹீக்ல கூட இந்த ஹதீஸ் போட்டிருக்காங்க. அவர் வந்து ரசூலுல்லாஹ் வந்து பேசிட்டு இருக்காரு. அதாவது இருக்கிறதே ஒரு 4 பேர், ஒரு சின்ன பையன் அலி, என்ன வயசு 10 வயசு அலி, ஒரு அடிமை யாரு பிலால், எதை சொன்னாலும் கேட்கிற ஒரு ஃப்ரெண்டு அபூபக்கர், இந்த மாதிரி ஒரு பிசினஸ் மேன் உஸ்மான், இவங்களெல்லாம் வச்சுட்டு ஒரு பேசுறாரு. இந்த ஹரூரியா அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம போவோம், அந்த இடம் வரைக்கும் நமக்கு கிடைக்குங்க. அது எங்க இருக்கு? ரோமாபுரியுடைய என்ட்ரன்ஸ். ஹரூரியா பத்தி பேசிட்டு இருக்கேன். அப்போ வந்து காலித் பின் வலீத் பின்னாடி இஸ்லாம் சேர்த்துட்டு அப்புறம் சொல்றேன், நான் பார்த்தேன், எனக்கு சிரிப்பா வந்துச்சு. இருக்கிறது 4 பேர் இவங்க உட்காந்து பேசுற பேச்சு, வெட்டி பேச சின்ன பேச பேசுவாங்கல்ல, இருக்கிற 4 பேர் உட்காந்துட்டு ஹரூரியாகி இவங்க போவாங்களா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடக்கும்போது உமர்லியாவுடைய ஆட்சி காலத்துல இவர் போறாரு. மேட்டர் என்ன தெரியுமா? படைத்தலைவர் இவர் தான். அப்ப அவரு ஹரூரியா கிட்ட போறாரு, என்ன இடம் அப்படின்னு கேக்குறாங்க. ஹரூரியா அப்படிங்கிறாங்க. சொன்ன உடனே சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையை சொன்னாங்க. செட்டிங் இப்படி ஆகுவார், இவருக்கே அந்த ஆப்ஷன்